மிகப்பெரிய ஒரு விருது. மத்திய அரசு வந்து அவருக்கு ஒரு அங்கீகாரம்னு சொல்லி குடுத்துருக்கு. நெறைய அவங்க குடும்பத்தில வரவேற்றாங்க. ரசிகர்கள், தொண்டர்கள் தேமுதிகவினர் கொண்டாடுனாங்க. சரியான நேரத்தில சரியான விருதுன்னு. உங்களுக்கு ஏன் பிடிக்கல? என்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. ம். நான் கூட வந்து அது வாழ்த்து சொன்னேன். ம். ஆனாலும் எனக்கு பிடிக்கல. என்ன காரணம்? கொஞ்சம் வெளிப்படையா சொல்லுங்க. சார் அந்த நேரத்தில் சிரஞ்சீவிக்கு பத்ம விபூஷன் பட்டம் கொடுத்தாங்க. ம். பத்ம பூஷனை விட பத்ம விபூஷன் வந்து அடுத்த அடிப்படை. பெருசு. விஜயகாந்தை விட எந்த வகையில் சிரஞ்சீவி பெருசு? அது அடுத்தடுத்து வரும்ல சார். பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன், பாரத ரத்னா. ஒரே சமயத்தில் கொடுக்குறாங்க. ம். 2 நடிகர்களுக்கு கொடுக்குறாங்க. விஜயகாந்துக்கு பத்ம பூஷன் கொடுக்குறாரு, அவர் பத்ம விபூஷன் கொடுத்துருக்காரு. நீங்கள் எல்லா வகையிலையுமே எடை போடுங்க, விஜயகாந்தை விட ஒரு பெஸ்ட்டா? நான் சிரஞ்சீவியை குறை சொல்லலை. ம். அரசியல் ஆரம்பித்து இவர் ஜெயிச்சார், அவர் அரசியல் ஆரம்பித்து தோத்தார். ஆமா. இவர் அதே மாதிரி வெற்றிகள் போட்டார். அது போல் உதவிகள் பண்ணியிருக்காரு. அவரால் படித்து முன்னுக்கு வந்தவங்க இருந்தால் எத்தனை பேர் டாக்டர் ஆகியிருக்கான், எத்தனை பேர் என்ஜினியர், எத்தனை பேரோட பசி ஆற்றியிருக்காரு, ம். எத்தனை இது பண்ணிருக்காரு, எளிமையாக இருந்திருக்காரு, இது பண்ணியிருந்திருக்காரு, எத்தனை ப்ரொடியூசர்களுக்கு கை கொடுத்துருக்காரு, எத்தனை டெக்னீஷியன்களை உருவாக்கியிருக்காரு. நீங்கள் அந்த சாதனைலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் சார். ஆக அப்போ இவருக்கு பத்ம விபூஷன் கொடுக்குறதா அவருக்கு கொடுக்குறதா? பத்மபூஷன் கொடுத்துடக்கூடாதுங்க. பத்ம பூஷனை தாண்டி பெரிய விருது கொடுத்துருக்கணும்.